வேட்டு வச்சானே, இது உனக்கு தேவையா? இன்னைக்கு சொல்றேன், கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார் என்றால் இதுவரைக்கும் உனக்கு பதில் கொடுக்கவில்லை, ஒண்ணு நடக்கலைன்னு சொன்னா அவர் நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறாருங்கிறத மறந்துடாது. உன்னை கைவிட்டதா, உன்னை தள்ளி விட்டதா, உன் ஜபத்தை கேட்காம இருக்கிறாருன்னு தப்பு கணக்கு போட்டுறாது. முதல் நாள் துவைக்கு உன் ஜபத்தை கேட்டுட்டுதான் இருக்கிறாரு, ஆனாலும் ஒன்னும் நடக்கல. முதல் நாள் நுமைக்கு தானியேலுடைய ஜபம் கேட்கப்பட்டது, ஆனாலும் தேவதூதன் வரல, ஒரு அடையாளம் வெளியே படுத்தல. நீ தப்பு கணக்கு போடாம பொறுமையாயிரு. கர்த்தர் சொல்றார். ஆனா நீடிய பொறுமையா இருக்கிற அந்த சமயத்துல ஒண்ணு நீங்க அவசரப்பட கூடாது. சில பேர் என்ன செய்யறான், பின்வாங்கி போயிடுறான். ஒண்ணு சுயத்தை ஏதாவது செஞ்சு தொலைச்சிடுறது, இல்லைன்னா ஆண்டவர் சொல்லுங்க ஆமென். எனக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளை நல்ல பக்தி உள்ளவ, நல்லா ஜெபம் பண்ணுவா, ஆராதிப்பா. திடீர்னு ஒரு நாள் பார்க்குறேன், கல்யாணம் பண்ணி எவனோ ஒருத்தன் கல்யாணம் பண்ணி ரட்சிக்கப்படாதவன் கல்யாணம் பண்ணி போய்கிட்டு இருக்கிறான். நான் போய்கிட்டு, என்னம்மா அவ்வளோ பக்தியாக இருந்தேன்? என்ன பாஸ்டர் சும்மா ஆண்டவர் நானும் காத்து கிடந்தேன். அவன் என்னவோ அக்கிரமாட்டான், நான் உண்மையாக பரிசுத்தம் துதி ஜபம்னு வந்தேன். காத்து வரவன் போறவனெல்லாம் வந்து மிச்சரத்தனை போட்டு அதத்தனை போட்டு பிடிக்கலிட்டு போயிட்டான். கடைசியில் எங்களுக்கு நஷ்டம் ஆனதான், ஒருத்தனும் பிடிக்கலிட்டா. பார்த்தேன், நானே உன்னை தள்ளிட்டு போயிட்டேன். எப்படி இருக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். தமிழ் ஒரு பழமொழி இருக்கு, வெண்ணெய் திரண்டு வர நேரத்தில்